புதுமை பெற்ற ஒரு பண்ணையமா இருக்கும். இந்த கூட்டு பண்ணையம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்றது இல்லைனாலும் நார்மலாகவே யூஸ் பண்ணாலும் இப்போ நம்ம மண்ணில் பல விதமான உரங்களை போடுறதுனால மண் மலடாயிருச்சு அப்படிம்பாங்க. அது ஒன்றும் இல்லை, சாயிலோட ஆர்கானிக் கண்டென்ட் அது ரொம்ப கம்மியாக இருக்குது. அது ஒன்று தான். அதுக்கு என்ன, நம்ம போகிற மாட்டோட சாணத்தை போட்டாலே இல்லை ஆட்டோட எருவை போட்டாலே இந்த கோழியோட எருவை போட்டாலே அதோட ஆர்கானிக் கண்டென்ட் திரும்ப ரிவைவ் ஆகி வரும். இது இந்த காலநிலை மாற்றங்களால் வர பல பிரச்சனைகளுக்கும் இந்த மாதிரி ஒரு வெட்டரியில் என்னென்ன ஒரு கால்நடையில் வர்ற அந்த உபரி பொருட்களை, அதாவது வேஸ்ட் பொருட்களை நம்ம மண்ணுக்கு திருப்பி இட்டாலே அதோட மண்ணோட வளம் கூடும். அந்த அளவுக்கு நமக்கு கால்நடைங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயமா இருக்கு. இப்போ நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், வெஜ் தான் சாப்பிடுறதுனாலும் மண்ணுக்காகவாவது நம்ம கால்நடையை வளர்ப்போம். நம்ம சாப்பிட மாட்டோம், ஆனால் விற்கிறதுக்காகவாவது வளர்ப்போம். இப்போ மெயினாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு மாடு வளர்க்குறோம் அப்படின்னா அந்த மாட்டில் இப்போல்லாம் லாக்டோமீட்டர் கூட கிடையாது. இருக்கிற இடத்துலையே எஸ்என்எஃப் ஃபேட் கண்டென்ட் பார்க்குற அளவுக்குலாம் மிஷின் வந்துருச்சு. ஸோ அதனால் நமக்கு மாட்டுக்கு உண்டான பாலுக்கு உண்டான ரேட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா கிடைக்குது. நான் வெட்டரியன் கிடையாது, நான் பேசிக்கலி இன்ஜினியர் தான். ஆனால் நான் இதுக்கு முன்னாடி ஹரியானாவில் வேலை பார்த்துருக்கேன். ஹரியானா பஞ்சாபில் பால்லாம் சும்மா நம்ம நேஷனலுக்கு தான் பால் கொடுப்பாங்க. இந்த நேஷனல் ரிசர்ச் சென்டர், என்டிஆர்ஐ நேஷனல் டைரி ரிசர்ச் சென்டர், நேஷனல் ரிசர்ச் சென்டர் ஃபார் நேஷனல் பஃபலோ ரிசர்ச் சென்டர், இந்த என்ஆர்சிபி இங்கே பார்த்து அதே இந்த பஃபலோ ரிசர்ச் சென்டர், என்டிஆர்ஐ இது எல்லாமே நான் பார்த்துருக்கேன். அங்கே முர்ரா பஃபலோன்னு ஒன்று சொல்லுவாங்க. நம்ம ஊரில் அந்த கிளைமேட்டுக்கு அது வராதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நான் கேட்பேன், முர்ரா பஃபலோலாம் ஏன் நம்ம ஊரில் வளர்க்கக்கூடாதான்னு. அந்த மாடோட ரேட்டு மட்டும் சில லட்சங்களில் சொல்லுவாங்க. முர்ரா பஃபலோ அது அந்த பருவநிலைக்கு நல்லா வரும். ஆனால் அது நம்ம இந்த செனை பிடிக்கிறதுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்சிமினேஷன்லாம் பண்ணுவீங்கல்ல, அந்த காலமாட்டோட இது கோடிக்கணக்கில் போகுங்கிறாங்க. நாங்கள்லாம் அதை சொன்னப்போ முதல்ல நான்லாம் வேலைக்கு சேர்ந்த புதுசுலங்கள்லாம் போய் பார்த்தேன், நம்பலை. இவ்வளோ விலைக்கு எப்படியாம்மா, எங்கள் ஊர்லாம் மாடுனாலே பெரிய மாடுனாலே 2 லட்சம் 3 லட்சத்தில் வாங்கிக்கிறாங்க, இவ்வளோ அதிகமான விலை சொல்கிறீங்களேன்னு. ஏன்னா அந்த பாலோட உற்பத்தி ஜாஸ்தி. அதில் இப்போ நம்ம ஊர்லேயே பார்த்தோன்னா இந்தியா உலகத்திலேயே அதிகமாக பால் தயாரிக்கிற நாடுகளில் முதல் இடத்துல இருக்கு. ஆனால் பிரச்சனை என்னன்னா, நமக்கு உலகத்திலேயே அதிகமான கால்நடைகளும் அதிகமாக இருக்கு. கால்நடை அதிகமாக இருக்கிறப்ப, அதாவது ஒரு மாட்டுலேருந்து 10 லிட்டர் பால் வந்ததுன்னா அது நல்ல விஷயம். அதே ஒரு 10 மாடு இருக்கு, அதே அவங்க என்ன இப்போ வெளிநாடுகளெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சீரிய முறை மூலமாக ஒரே மாட்டுலேருந்து 15 லிட்டர் பால் வருது. அதாவது அனிமல்ஸ் கம்மியாக இருக்கும், அதோட பாலோட உற்பத்தி அதிகமாக இருக்கும். இது மூலமாக லாபமும் வரும். இது இல்லாமல் இந்த கேட்டில் வளர்க்குறதுனால மீத்தேன் இஷ்யூ, மீத்தேன்னா அது ஒரு சார் மீத்தேனுக்கு தமிழ் கிரீன் ஹவுஸ் கேஸ். அந்த கிரீன் ஹவுஸ் கேஸுக்கெல்லாம் நமக்கு என்ன உள்ள வர்றதுனால நம்ம புவி வெப்பநிலை மாறுதல் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருதுங்கிறாங்க. ஆனால் இது நம்மளோட வாழ்வாதாரமாக இருக்கிறப்ப கம்மியான அனிமல்ஸை வச்சு அதிகமான வருமானம் செய்வது எப்படி? இன்னும் ஏற்கனவே நம்ம மாடை பற்றி நம்ம நிறையா பார்த்துருக்கோம். பாலோட விலை இப்போ ஓரளவுக்கு ஸ்டாண்டர்ட் ஆகிடுச்சு. ஆனால் இன்னமும் ஆட்டு சந்தையில் பல இடத்துல போய் பார்த்தீங்கன்னா ஆடை ஸ்கேல் பண்ணி பார்க்காம இன்னும் தூக்கி பார்த்து வேலை சொல்கிற கிராமங்களும் இருக்குது. கரெக்டுங்களா? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு சில கிராமங்களில் நானே கண்கூட பார்த்துருக்கேன். அதனால இன்னமும் தூக்கி பார்க்குறீங்க. அது ஆட்டில் தண்ணி அடிக்கிறது, அந்த தண்ணி ஊற்றுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. அவங்களுக்கு அதனால ஒரு நல்ல விலை கிடைக்காம போகிற பிரச்சனை இருக்குது. இந்த மீட் பேஸ்டு ஸ்டார்ட் அப்ஸ், டெண்டர் கட்ஸு, லிஷியஸு நம்ம திருச்சிலேயே பதிலாக இருக்குது. லிஷியஸ்லாம் திருச்சிலேயே கிடைக்கும். அதாவது நம்ம இந்த நாளைக்கு எனக்கு இன்னும் 1 மணி நேரத்தில் கறி வேணும்னா போட்டு விட்டா ஆட்டோமேட்டிக்காக வீட்டுக்கே கொண்டாந்து